வணக்கம் நேயர்களே. பயிர்களை விளைவிக்கக்கூடிய ஆலை இங்கிலாந்து நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலமா வறட்சி காலத்துல, வெள்ளங்காலத்துல பூச்சி தொல்லையிலேருந்து பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 மடங்கு வேகம் ஸ்பீடா ஒரு பயிரை விளைவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாதிச்சு காட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்கிலாந்து நாட்டில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆலைக்குள்ள பயிர்களை வளர்க்குறாங்க. அந்த ஃபேக்டரி இப்போதைக்கு செயல்பட தொடங்கியிருக்கு. வெர்டிக்கல் வயல் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக்டரியை சொல்றாங்க. இந்த ஃபேக்டரியில் என்னன்னா, சாதாரண வயல்ல வளர்க்குறாங்கல்ல கீரை வகைகள், அந்த 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 தாவரங்கள் எல்லாம் 3 மடங்கு ஸ்பீடா இந்த ஃபேக்டரியில வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. அந்த ஃபேக்டரிக்குள்ள உள்ள தட்பவெப்ப நிலையை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதுனால இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள விவசாயிகள் வந்து சொல்றாங்க. இது என்னன்னா, இதை பார்த்தோம்னா விவசாயத்தை ஒரு ஃபேக்டரியில செஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தலைமை விவசாயி வந்து சொல்றாரு. அவர் பேரு கிளென் ஸ்டீபன். ஸ்டீபன் என்னன்னா, அவர் பிறந்ததுலேருந்து அவர் இப்போ வரைக்கும் விவசாயியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ஃபேக்டரிக்குள்ள விவசாயம் பண்றதை ஒரு ஹைடெக் டெக்னாலஜியோட விவசாயம் பண்றதை அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்துல பாக்குறாரு. இந்த ஃபேக்டரியில நிறைய தொழில்நுட்பம் இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை கரெக்டான வகையில பயன்படுத்தி விவசாயம் பண்றாங்களா, அதுல ஒரு நாள் ஃபுல்லா ஃபேக்டரிக்குள்ள இருந்து விவசாயம் பண்ணா எப்படி இருக்கும், அது ஒரு தனி அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீபன் சொல்லியிருக்காரு. இது பாக்குறதுக்கு ஒரு வயல் மாதிரி கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குடோன்னு சொல்லலாம். குடோன்ல பாத்தீங்கன்னா ட்ரேயா வரிசையா பல வகையான கீரை வகைகளை பயிரிட்டு இருக்காங்க. ஒண்ணு மேலன்ட்டு ஒரு 15 லேயர் வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஃபேக்டரியோட சீலிங் வரைக்கும் அந்த ட்ரே அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல லைட்டு, எல்இடி லைட்டு, தட்பவெப்ப நிலைக்கு உள்ள எக்யூப்மெண்ட்லாம் வச்சு அதை கண்ட்ரோல் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு 14,500 மீட்டர் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உள்ள வயல்ல செய்ய வேண்டிய விவசாயத்தை ஒரு சின்னோண்டு குடோன்ல செய்யறாங்க. அதுவும் என்னன்னா 3 மடங்கு வேகம் ஸ்பீடா செய்யறாங்க அந்த விவசாயத்தை. இது வெர்டிக்கல் விவசாயம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு லேயர்ல மட்டும் விவசாயம் பண்ணாம அடுக்கடுக்கா செய்யறதுனால வெர்டிக்கல் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையை சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த குடோனுக்குள்ள பாத்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றாங்க. அப்புறம் அதுல உள்ள காத்துல உள்ள ஈரப்பதத்தை பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் 70% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி கட்டுப்படுத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா துளசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு கீரையை விதைச்சதுல இருந்து அறுவடை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 18 நாள் தான் ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த கீரையை இந்த கீரையை பாத்தீங்கன்னா நார்மலா வயல்ல விளைவிச்சோம்னா இதை விட ஒரு 3 மடங்கு காலம் அதிகமாகும். × 3 போட்டுக்க, 18 × 3 போட்டு பார்த்துக்க வேண்டியதான் எத்தனை நாள் ஆகும். வெறும் 18 நாள்ல இதை சாத்தியமாக்குறாங்க. பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல இந்த கீரைகளை ஆண்டு ஃபுல்லா எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க பைகள்ல. பிரிட்டன்ல இருந்து இந்த கீரையை விளைவிக்கிறாங்க. ஆனா குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கீரையை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றாங்க. அப்படி பண்றதுனால அது ஒண்ணுல ஃபிளைட்ல வருது, அப்புறம் கண்டெய்னர்ல வருது, ட்ரக்குகள் எல்லாம் போறதுனால அதுக்கு செலவாகிற கரியமில வாயு இருக்குல்ல, அதை விட இதை உற்பத்தி செய்யறதுக்கான உள்ள கார்பன் டை ஆக்சைடு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலைமை விவசாயி ஸ்டீபன் சொல்றாப்புல. இந்த டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா அதிக அளவு மின்சாரம் பயன்படுது. கண்ட்ரோல் செய்யப்பட்ட எல்இடி விளக்குகளை பயன்படுத்துறாங்க. மேலும் அந்த காற்றோட்டமான வசதிக்கு அதுக்கும் கரண்ட் தான் யூஸ் பண்றாங்க. அப்புறம் அதுக்குள்ள தேவையான தண்ணீர், போக்குவரத்து, தட்பவெப்ப நிலை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாமே மின்சாரம் மட்டும்தான் பயன்படுது. அதனால பாத்தீங்கன்னா அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுது இந்த ஃபேக்டரிக்கு. அதனாலேயே ஐரோப்பா மற்றும் அமெரிக்கால இது மாதிரி நிறைய ஃபேக்டரிஸ் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு இழுத்து மூடிட்டாங்க. இப்போ இங்கிலாந்துல உள்ள ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா மறுசுழற்சி பண்ற மாதிரி மின்சாரத்தை யூஸ் பண்றாங்க. நம்ம ஜோன்ஸ் ஃபுட் கம்பெனியில பாத்தீங்கன்னா சரியான முறையில மின்சாரத்தை நிர்வாகம் பண்றாங்க. அது மாதிரி பண்றதுனாலையும் மின்சாரத்தை மறுசுழற்சி பண்றதுனாலையும் அவங்களால இந்த கம்பெனியை நல்ல முறையில செயல்படுத்த முடியுது. வாங்க நேயர்களே, நம்ம அடுத்தடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். நன்றி.